தஸ்மி மலேசியாவின் டாக்டர் ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தஸ்மி மலேசியா நேஷனல் ஸ்பான்சர் டாக்டர் ரவி அவர்களுக்கு டாக்டர் அவர்கள் இப்பொழுது மாலை விருது செய்வார்கள். டாக்டர் ரவி அவர்கள் ஒரு சில வார்த்தை. தத்துவஸ்ரீ அவர்கள் சொல்லியிருந்தார், உண்மையிலேயே உழைப்பால் உயர்ந்தவர் தான் நம்முடைய டாக்டர் ரவி அவர்கள். சாதாரணமா ஆரம்பித்து இன்று ஒரு சிறந்த தொழிலதிபராக தஸ்லி நிறுவனத்தில் ரவினா யாருக்குமே தெரியாத ஆள் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு உயர்ந்தவர் நம்முடைய டாக்டர் ரவி அவர்கள். Thank you Datusri. So happy to honor today Vishal. இவரை எனக்கு ஒரு 20 வருஷமா தெரியும். ஸோ நல்ல நண்பர், நல்ல நிகழ்ச்சி நடக்குது, சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல நிகழ்ச்சி தானே பண்ணுவோம்னு சொன்னேன். அதில் இந்த யங்ஸ்டர்ஸ் பாடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது இந்த ரியல் டேலண்ட். இட்ஸ் நாட் அவங்க ஒரு ஃபேக்காக அப்கமிங்க பல இடத்துலேருந்து அவங்க செலக்ட் பண்ணி சிடிவி எடுத்து அவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது நம்ம ரொம்ப பேருக்கு ஆசை இருக்கும். இந்தியாவில் போய் அந்த லைஃப் அந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் ரொம்ப பேருக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ வெரி ஃபார் நம்ம எல்லாம் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இன்னைக்கு இந்த வாய்ப்பு விஷால் மூலிமா மலேசியாவில் அந்த என்டையர் டீம் டுகெதர் வித் த பேங்க் இசைக்குழுவோட அர்ச்சனாவோட எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம லைஃப் அங்கே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல். இந்த டீமுக்கே நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைஃபாக நீ கொண்டு வந்தாங்க. அவங்க பாடுற பாட்டுலாம் அந்த லைஃபாக அந்த ப்ரோக்ராம் பண்ண பாடலாம் தான் நீங்கள் பாடுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அவர் தத்துவஸ்ரீ சொன்ன போல நேர்மையா உண்மையா உழைச்சா நிச்சயம் வாழ்க்கையில் எல்லாரும் வெற்றி அடைய முடியும். சாதிக்க முடியாதுன்னு எதுவும் இல்லை. அதில் ஒரு சின்சியரிட்டி இருக்கணும், உழைப்பு இருக்கணும். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன கேட்டீங்கன்னா எல்லாருமே பல உழைப்பு பல சாதனை பண்ணி தான் நீங்கள் நிற்கிறாங்க, பல அச்சீவ் பண்ணிட்டு இன்னைக்கு நல்ல விஷயத்தை உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதே நேரத்தில் நீங்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு முதல் பெரிய பாராட்டு சொல்லணும். ஏன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம். அமைதியாக உட்காந்து ரசிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி குறைஞ்சி போச்சு நாட்டில். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் சேர்த்து தான் நன்றி சொல்றேன். என்ன கேட்டீங்கன்னா நான் ஃபார்மஸ்டிக்கல் ப்ராடக்ட் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் ஹார்ட் இருக்குதுன்னா ஹார்ட்டுக்கு என்ன வேணும்? மருந்து வைக்கணும். மனசை பார்த்துக்கிற மாதிரி இருதயத்தையும் பார்த்துக்கணும். அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் 20 வருஷமா. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ இருந்தால் தாராளமாக எங்களை பார்க்கலாம். டெஃபினெட்லி வி கேன் ஹெல்ப் யூ சொல்லி அதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி டாக்டர் ரவி அவர்களுக்கு நம்முடைய நன்றி. மேலும் ஒரு சில வார்த்தைகள் திரு விஷால் அவர்கள் பேச வேண்டுமா? நான் டாக்டர் ரவி அவரை பற்றி நான் கொஞ்சம் பேசணும். ஸோ இந்த நிகழ்ச்சி சரிகமா நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நான் டாக்டர் ரவியை போய் சந்தித்தேன். இவர் என்னுடைய 20 வருஷ கால நண்பர். டாக்டர் இந்த மாதிரி சரிகமாப்பா நிகழ்ச்சி செய்யலான்னு இருக்கோம், எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை. மிஸ்டர் விஷால், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துங்க. ஆனால் எந்த உதவி நான் இப்போ செய்யலை, நீங்கள் முதல் நடத்துங்க. எந்த அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்றது நான் பார்க்குறேன். அதுக்கு பிறகு நான் டைட்டில் ஸ்பான்சராக இந்த நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படின்னு சொன்னதில் உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா இன்றைக்கு தாஸ்தி நிறுவனம் இல்லைன்னா நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இன்னும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொரு கலைஞர்களும் மலேசிய கலைஞர் மாதிரி இல்லை, நிறைய செலவு பண்ணி இன்றைக்கி கொண்டு வரோம். 18 பேர் கலைஞர்கள், அவங்களுக்கு விசா இருக்குது, அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய விதமான இமிக்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் கடந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி செய்கிறோம் அப்படின்னும் போது இந்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி.